பசுமை சஞ்சான் கொடுங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி தாங்க. முதல்ல நினைச்சு பரவாயில்ல, 100 அடி 150 அடி 200 அடியில இருந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 500 அடி 1000 அடி 2000 அடி அதுல கூட தண்ணியில கூட போயிருக்குங்க. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்களுங்க. இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா? அதுதாங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி. இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து NK ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா வட்ட வடியிலும் அமைச்சு கொடுத்துக்கிறாரு, சதுர வடியிலும் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரண வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க. இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்குங்க. இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியுது பாத்தீங்களா, இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க. அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு. வணக்கம், என் பேர் வெங்கடேசன். திருத்தணி இளைய தலைமுறை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தெக்லூரில் இருக்குது. ஸோ இதோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுடைய 300 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒன்றிய அரசோட ஸ்கீமு. இதில் வந்து 10,000 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று திருத்தணி பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 300 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை விற்கிறதுக்கும், நாங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கும் எங்களுக்கு ஒரு மிக பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த உற்பத்தியாளர் உங்க குழு பேர் என்னங்க? திருத்தணி இளைய தலைமுறை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். பேர் வச்சிருக்காரு எங்கள் டீம். ஆமாம், எங்கள் டீம் வந்து அந்த 10 டேரக்டர்னு சொல்லுவோம், இயக்குநர்கள். அந்த 10 டேரக்டருமே வந்து யங்ஸ்டர் தான், இளைய தலைமுறை தான். ஸோ அதனால் நிறைய பேர் யோசித்தோம். ஸோ கடவுள் பேர் வைக்கலாமா, இல்லை ஒரு இந்த பேர் வைக்கலாமா, அந்த பேர் வைக்கலாமான்னு யோசிக்கிறப்ப, ஸோ நம்ம டீமே பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சு தான் இளைய தலைமுறை. சரி, இப்போ இந்த குழு நிறைய டிஸ்ட்ரிக்ட் நிறைய குழு இருக்கு. சரி, நிறைய குழு செயல்படாமே இருக்கு. உங்க குழு எப்படி செயலில் தான் இருக்கா? ஆமாம், எங்கள் குழு நல்லா செயல்பட்டு இருக்கு. சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டு பொருள் நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டிஸ்ட்ரிக்டில் யாருமே இது மாதிரி ஒரு சிறுதானிய மதிப்பு கூட்டு பொருளாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எதுவுமே கிடையாது. எங்களுடைய இளைய தலைமுறை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள், பாரம்பரிய நெல் வகை, சிறுதானியங்கள், இது எல்லாமே நாங்கள் எங்கள் இயற்கை முறையில் நாங்கள் நிறைய பயிர் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ உங்கள் குழுவில் இருக்கவங்க இயற்கையில் தான் பண்ணிட்டு இல்லையா, ஒரு 20% தான் இயற்கையில் பண்ணுறாங்க, மற்ற 80% வந்து செயற்கையில தான் பண்றாங்க. மாத்த பண்ணோம். அவங்க வந்து கமர்ஷியலா பண்றப்ப அது வந்து முடியல. இயற்கை லாபம் இருக்கு. அவங்க வந்து கமர்ஷியலா பண்ணணும், பிளஸ் வந்து அவங்க வேலையாட்கள் கூலி. ஸோ இது வந்து நம்ம இடுபொருள் கொடுக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி கொஞ்சம் ரிசல்ட் வந்து லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் அவங்க வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, அட்டன் டைம்ல இன்னைக்கு அடிச்சுன்னா இந்த பக்கம் அடிச்சுட்டு மறு கைனி போகிறதுக்குள்ள அந்த பூச்சி இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது ஒன்று. இதில் வந்து ஸ்லோவாக தான் போகும், வேலை செய்யும். இயற்கை ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒன்று. இதுக்கு அதுக்கும் டிஃப்ரெண்ட். இயற்கை நஷ்டம் கிடையாது. சரி, இப்போ இந்த குழு ஆரம்பிச்சதால என்ன பலன் நீங்க அடைஞ்சீங்க? 3 பேர் இருக்கீங்க, அதெல்லாம் என்ன நன்மை கிடைச்சதுங்க? இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத அளவுக்கு இந்த சிறுதானிய மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து நாங்கள் தயாரித்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம விளைவிக்கிற பொருளை அப்படி இப்போ அரிசி விளைவிக்கிறோம் அப்படின்னா அந்த அரிசி அப்படியே கொடுத்தோன்னா அது வந்து கொஞ்சம் ரேட்டு தான் போகும், ரேட்டு கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆளுங்க எல்லாமே வந்து நெல்லை அப்படியே கொடுத்துறாங்க. இப்போ நெல்லாக கொடுக்குறப்ப அது வந்து ரேட்டு கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் நாங்கள் வந்து அதை நெல்லை அரிசி ஆக்கி அரிசியை கொடுத்துட்ருக்கோம் ஒரு சிலருக்கு. அதே மாதிரி அதை வந்து மதிப்பு கூட்டுலா பொருளாக பண்ணி ஸ்நாக்ஸ், முறுக்கு, வடை, அந்த மாதிரி ஸ்நாக்ஸாக கொடுத்துட்ருக்கோம், லட்டு அந்த மாதிரி. ஆமாம். என்ன லாபம் ஆகுது? லாபம் கிடைக்குமா? கண்டிப்பா. மதிப்பு கூட்டு இப்போ எக்ஸாம்பிள் 1 கிலோ நெல் சாதாரணமா கொடுக்குறோம்னா ஒரு 30 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. அதே அரிசியா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 60 ரூபாய் இல்லை 70 ரூபாய்க்கு விற்கலாம். மும்மடங்கு லாபம் வருதோ? ஆமா, டபுள் மடங்கு, இரட்டிப்பா லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம மதிப்பு கூட்டி வைக்கிறோம் அப்படின்னா 300 ரூபாய் 1 கிலோன்னு சொல்லிட்டு வைக்கிறோம். ஆமா. அதே போல அந்த மதிப்பு கூட்டு பொருளுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு 4 பேருக்கு நாங்க வேலை கொடுக்குறோம், அது ஒரு காரணமா இருக்கு. இப்போ அப்படியே நெல்லா கொடுத்துட்டோம்னா யாருக்குமே எங்க கிட்ட இருந்து எங்களுக்கும் லாபம் கம்மியா இருக்கு, நாங்களும் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கல.
ஆனால் அதே நாங்கள் மதிப்பு கூட்ட பொருளை கொடுக்குறப்போ அது மூலயமா வந்து நிறைய பேர் பயனடைகிறாங்க, எங்களுக்கும் லாபம் வருது. இதை தவிர வேற எதனா பலன்கள் இருக்கு அந்த குழுவில்? இருக்கு சார். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ விதை நெல் வாங்குறோம் அப்படின்னா திருத்தணியில் போயிட்டு வாங்குறோம்னா அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்களோ அந்த ரேட் அப்படியே கொடுத்துட்டு வாங்கி வந்துடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் வந்து குண்டு ரக ADT 37 கொடுப்பாங்க. நிறைய இங்கே தான் அதுதான் பயிர் பண்ணுறாங்க. அப்போது அங்கே போயிட்டு 1350 ரூபான்னு கொடுத்துட்டு வாங்கிட்டு வராங்க. ஆனால் இங்கே வந்து 1320 ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அப்போது டேரெக்டாக விவசாயிக்கு வந்து 30 ரூபா லாபம் கிடைக்குது. ஆமாம். அப்போ எங்களுக்கு நஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் வந்து பல்க் குவான்டிட்டியில் வாங்குறப்போ எங்களுக்கு வந்து இன்னும் கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து ப்ராஃபிட்டை வந்து நாங்கள் கம்மி பண்ணி அப்படியே விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து கம்பெனிக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டும் டைரெக்டாக ஃபார்மருக்கும் நேரடியாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்குது. இப்போ பின்னாடி இருக்க இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாமே வந்து இயற்கை முறையில் பண்ணாரி அம்மன் நிறுவனம் சொல்லிட்டு அவங்க கொடுக்குற இடுபொருட்கள், பூச்சி விரட்டி, பூஞ்சான் கொல்லி, அந்த மாதிரி பூச்சி எல்லாமே இருக்கு. இது வந்து கரும்புக்கான பூஸ்ட், இது வந்து காய்கறி. இது அடிக்கிறதா என்ன பலன் கிடைக்குது? இப்போ நம்ம வளர்ச்சிக்கு யூரியா, பொட்டாஷ், DIP அந்த மாதிரி போடுவாங்க கெமிக்கலா. ஸோ இது வந்து நம்ம இயற்கையான முறையில் கொடுக்கலாம். ஸோ மண்ணும் வளமாக போயிடும், நமக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இப்போ காய்கறியெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கையான முறையில் விளைவிச்ச இயற்கையான முறையில் இருக்கிற இடுபொருள் கொடுக்குறப்போ நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அதனால நமக்கு நிறைய பாதிப்புகள் வரும். ஸோ இப்போ சின்ன சின்ன குழந்தைக்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், கண் பார்வை மங்கல், ஞாபக சக்தி குறைபாடு, முடி ஊதுறுதல், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கிறதாக தான் நம்ம இந்த மாதிரி இயற்கை முறையில் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பூச்சிக்கொல்லி மருந்து. இதுவும் வந்து நமக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது. இது வந்து என்னன்னா பூச்சி சாப்பிட்டு அந்த குடல்ல போயிட்டு அதை வெடிச்சு அப்படிதான் கொள்ளும். ஸோ அது வந்து லேட் ப்ராசஸிங் ஆகும். அதனால தான் லேட் ஆகுதுமே தவிர மற்றபடி ரசாயனத்துக்கும் இதுக்கும் வந்து இதுதான் டிஃப்ரெண்ட். ரசாயனம் வந்து அடிச்சோன்னா அப்பயே இறந்துரும். இது வந்து ஒரு நாள் அந்த மாதிரி வெயிட் பண்ணி இறக்கும். சாப்பிட்டு அது உள்ள போயிட்டு குடலை வெடிச்சு அதுக்கப்புறமா இனப்பெருக்கமும் தடுக்கும். ஸோ அந்த பூச்சியும் இறந்துரும். ஸோ எல்லாமே அந்த மாதிரி தான். இப்போ இது விற்பனை பண்ணுற இயற்கை உரங்கள்லாம் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட குழுவால சேர்ந்து தானே தனிய ஒரு விவசாய குழுவா சேர்ந்து இருக்கும்போது நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னு. உங்க குழு சேர்ந்து ஏதாவது ஏற்றுறதுனா வாங்க முடியுமா, வாங்கலாமா? பண்ணலாம். இப்போ நாங்க ஒரு செக் மிஷின் இதெல்லாம் வாங்கி போட்டிருக்கோம். ஒரு ரன் பண்ணாம இருந்த ஒரு ரைஸ் மில் எடுத்து குத்தகைக்கு எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இந்த வரகு, திணை, பாரம்பரிய நெல் தோல் உரிக்க இதுக்கெல்லாம் வந்து மிஷினரி இப்போதான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மாதம் 2 மாதத்துல எங்களுக்கு கிடைச்சிடும். கண்டிப்பா. இப்போ ஒரு கை தட்டினா ஓசை வராது, பல கை தட்டினா ஓசை வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். நம்ம அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பமா இருந்து எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம். இன்னைக்கு தனி குடும்பமா இருந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல இது கூட்டு குடும்பமா நாங்கள் எல்லா விவசாயம் ஒன்று சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது கோரிக்கை வேணும் அப்படின்னாலும் மாசத்துல ஒரு நாள் வந்து விவசாயிகள் குறைதீர்ப்பு முகாம் நடக்கும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில. ஸோ அந்த இதில் போயிட்டு நாங்கள் சொன்னாலும் உடனடியாக எங்களுக்கு தீர்வு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தனியாக விவசாய போராடுறத குழுவா போராடுறா வெற்றி நிச்சயம் அப்படின்றது. ஆமாம், கண்டிப்பாக. குழு பதவி தெரியுது. அதெல்லாம் நிறைய குழுக்கள் செயல்படாமல் இருக்கு. பரவாயில்ல, இன்னும் ஒரு ரைஸ் மில்லே எடுத்து நடத்துறீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு மிக பெரிய விஷயம் தான். அதே மாதிரி இப்போ இந்த குழுல 3 பேருக்கு இன்னும் பண்ணலாம். இப்போ 1500 பேருக்கு அடுத்த ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 750 பேர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கட்டம் 1500 போகும். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. பசுமை சார்பாக உங்களோட வாழ்த்துக்களை நன்றி. இளைய தலைமுறை சார்பாக அனைவருக்கும் நன்றி.